அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமக்கெல்லாம் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ நீங்கள் பார்க்குற ஏரியா வந்துக்கிட்டு நான் தங்கியிருக்கிற ஹோட்டலு இந்த ஹோட்டல் தான். ஹோட்டல் எபிக் அப்படிங்கிற ஹோட்டலில் தான் தங்கியிருக்கேன். இந்த ஏரியாவுக்கு பேர் வந்துக்கிட்டு போல்க் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த ஸ்ட்ரீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் இறக்கம் ஏற்றமாக இருக்குது. இது நேச்சுரலாகவே உள்ளது. பொதுவாகவே யூரோப் கண்ட்ரியில் இது மாதிரி நம்ம பார்க்க முடியும். இப்போ வந்துக்கிட்டு நம்ம இங்கே பார்க்குறோம். நான் இப்போ தொழுகைக்கு போகிறதுக்காக போயிட்டுருக்கேன். சரியா, மணி 6:15 ஆகுது. ரோட்டில் ஒன் வே வில்லோ ஸ்ட்ரீட். இது சைக்கிள் ட்ராக் தனியாக போட்டு வச்சுருக்காங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா சைக்கிள் ட்ராக் தனியாக இருக்குது. இங்கே சாதாரணமாக குளிரை பார்த்தீங்கன்னாக்கா விண்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது குளிர். ரோடெலாம் கொஞ்சம் நீட்டாக தான் இருக்குது. அப்புறம் இங்கே சில விஷயங்களை பார்க்க முடியுது. என்னன்னு சொன்னாக்கா நாயுடைய அங்கங்கே பார்க்க முடியுது. ஏன்னா நம்ம அபுதாபிலாம் துபாயிலெலாம் பார்க்கும்போது நாய் வளர்த்தா கூட அதை கொண்டுட்டு போய் தனியாக அதை விட்றதுக்காக போயிட்டு வருவாங்க. அது போல் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இது எல்லிஸ் ரோடை நான் கிராஸ் ஆகுது. இங்கே பாருங்கள், இது எல்லிஸ் ரோடு. அப்படியே நீங்கள் பார்க்கலாம். இதில் வீடு இல்லாமல் 9 பேர் இருக்காங்க. நான் கொஞ்சம் ஸ்பீடாக கிராஸ் ஆகிடுறேன். இங்கே வீடு இல்லாமல் 9 பேர் இருக்காங்க. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா நைட்டில் தனிமையில் போகிறதோ இல்லாட்டி 2-3 பேர் சேர்ந்து போகிறதா இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணுங்கிறாங்க. வீடு இல்லாமல் இருக்காங்க. 9 பேர் ரோட்லேயே படுத்துங்கிறாங்க. சைக்கிள் ட்ராக் தனியாக இருக்குது. நம்மளுக்கு ஒரு பயமாக தான் இருக்குது. ஏன்னா நியூயார்க்கில் இருந்த மாதிரி இல்லை, டெக்ஸாஸில் இருந்த மாதிரி இல்லை. இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வித்தியாசமாகவே இருக்குது. ரோடுகள்லாம் 9 பேர் சைக்கிளில் போகிறாங்க ரைடு. அதனால் ஒரு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிலதுக்கு பொணங்கள் கிடக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு இந்த பொம்பளை நான் கொஞ்சம் முன்ன போகும்போது அப்படியே ஃபுல்லாக மூடிட்டு கிடந்துச்சு. ஒரே ரோட்டு வழியால் ஓய்வு சத்தத்தோடு தான் இருக்குது. இந்த போல்க் ஸ்ட்ரீட் நான் இந்த இதில் தான் போயிட்டுருக்கேன். நல்ல சில்லுண்டு இருக்குது கிளைமேட்டு. ஏன்னா டிராஃபிக்லாம் இங்கே பிறகு இந்த ரோடு ஓ ஃபரல் இதுதான் டவுன் டவுனுக்கு போகிறது. இந்த சைடில் போகிறது பிரெட் அண்ட் மார்க்கெட். ஸோ சூப்பர் மார்க்கெட் இந்த இடத்துல இருக்குது. 4-5 சூப்பர் மார்க்கெட் நான் இங்கே தான் பார்க்க முடிஞ்சிச்சு. ஒரு யமனி மந்தி கடை இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதையும் பார்ப்போம். ரோடுகளில் மரத்தை வச்சு நல்ல மாதிரியா, ஏன்னா கிளைமேட் இவங்களுக்கெல்லாம் கிளைமேட்டே ஒத்து கொடுக்குது. மேட்சல் ஸ்ட்ரீட் இங்கே பாருங்கள், எத்தனை சந்தை பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் வீடு இல்லாமல் இருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கடைக்கு போயிருந்தேன். ஹலால் மீட் எல்லாமே வச்சுருக்காங்க, சமைச்சு திங்கிற மாதிரி. இது யமனி கடை மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம போகிறது யமனி மஸ்ஜித் தான். அந்த மஸ்ஜிதில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே யமனி அந்த வேட்டியோடு வந்திருந்தாங்க. அதை பார்க்கும்போது ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு நம்மளுக்கு. இங்கே பாருங்கள், நீங்கள் இப்போ பார்க்குறீங்கல்ல லெஃப்ட் சைடில் ஒரு இந்த காரை பாருங்கள். இதுதான் டிரைவர்லெஸ் காரு. அதில் யாருமே டிரைவரே கிடையாது. 360 டிகிரி கேமரா பல இதுவும் வச்சு அதுலேருந்து போயிட்டுருக்கு. அந்த காரை காமிக்கிற பாருங்கள். இப்போ சிக்னலில் நிற்கிது. இருங்க, சிக்னலு அதுவும் நிற்கிது. வா
செம்ம குளிராக இருக்குது. அந்த கார் மூவ் ஆகுது. இந்த காரில் பாருங்கள் ஆளே கிடையாது. ஏன்னா லெஃப்டில் போகுது. அதனால் இது வந்து அபுதாபியில் இங்கே பாருங்கள் ஆளே கிடையாது. அபுதாபியில் வந்து இப்போ ட்ரையல் ஓடிக்கிட்டுருக்கு. நான் அடிக்கடி ரோடுகளில் பார்ப்பேன். ஹைவேயில் போயிட்டுருக்கும்போது தனியாக ஓடிட்டுருக்கேன். ஆள் இருக்காது, ஒன்றும் இருக்காது. நான் நினச்சேன் ரேடார் எதுவும் வச்சு கேட்ச் பண்ணான்னு நினச்சேன். அப்புறம் தான் தெரிய வச்சு ட்ரையல் வெர்ஷன் ஓடிக்கிட்டு இருக்குதுன்ட்டு. ஸோ ஆள் இல்லாத டாக்ஸி வந்துருச்சு எல்லாமே. அப்போ எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் குறைஞ்சபட்சம். சிடார் ஸ்ட்ரீட் இது. நீங்கள் எந்த ஸ்ட்ரீட்டு ஒவ்வொரு கிட்டத்தட்ட அந்த ஒரு கிலோமீட்டர் போகிறேன். ஒரு 10 சந்து இடையில வந்துருச்சு. இங்கே சிலர் சொன்னாங்க சில சந்துகளில் போனேன்டாக்கா ஜிபிஎஸ் கூட சரியான முறையில் வேலை செய்யாதுண்டு. ஸோ அதையும் பார்க்க வேண்டியது இருக்குது. ஹோட்டலு, சாராய கடை, இது மணி கடை ஃபுல்லாக பார்த்தேன். இந்த ஸ்ட்ரீட்டுக்கு பேர் போஸ்ட் ஸ்ட்ரீட்டு. இங்கே பாருங்க வேண்டப்படி எடுக்கிறான். அரபிக் இந்த ஏரியாவில் வந்து அரபிக்கு பிள்ளைங்க வந்து அதிகமாக படிக்கிறது என்னால் பார்க்க முடியுது. அரபிக் பசங்களையெல்லாம் பார்க்க முடியுது. இதில் போனால் டவுன் டவுன் போயிடலாம்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் தண்ணியில் போனாங்கிறாங்க. நல்லதும் கூட. என்னக்கா தேவையில்லாம் ரிஸ்க் எடுத்துடக்கூடாதுல்ல. அதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. இங்கே வந்து ஓகே சிக்னல் ஓப்பன் ஆகிடுச்சு. பொதுவாகவே எல்லா இடத்துலையும் சிக்னல் வந்து பச்சை கலரில் தான் ஓப்பன் ஆகும். நீங்கள் இங்கே பார்க்கலாம் வெள்ளை கலரில் இந்த அக்கா ஓப்பன் ஆகிடுச்சுன்னு தான். இது தண்ணி அடிக்கிற கடை. இது வந்து பழைய காலத்து இதெல்லாம் வச்சுருக்கிறோம். பீஸா கடை. இது முடிவெட்டுற கடை. ட்ரிம்மிங் பண்ணுறதுக்கு 15 ரூபாயாம் உள்ளே போய் கேட்டதுக்கு. இது மொபைல் ஷாப்பு. ஸ்டிக்கர்ஸ் ஓட்டுவோம்ல அந்த சம்மந்தமான ஒரு கடை. இது ஒரு சூப்பர் மார்க்கெட்டு. எல்லாம் எமனி ஆளுக்கு. மென்ஸ் கிச்சன், சைனீஸ் கிச்சன். இது வந்து பார்க். ஆல்மோஸ்ட்டு என்னுடைய ஏரியாவுக்கு நான் நெருங்கிட்டேன். தொழுக போகிற ஏரியாவுக்கு நெருங்கிட்டேன். எஸ் ஸ்லைடர் பன்ஸ். ஷட்டர் ஸ்ட்ரீட் இந்த ஏரியா பேர். எல்லாம் தொழுகைக்காக போயிட்டுருக்காங்க. பாங் சொல்ல போகிறாங்க. நான் போகிற மஸ்ஜிது இதுதான். அல் தௌஹீத் மஸ்ஜித் யமனி சென்டர். இந்த இதுக்கு தான் நான் போயிட்டுருக்கேன். உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள் செம்ம கூதலாக இருக்குது. ஜாக்கெட்லாம் இல்லாமல் போனாக்கா விடவெடுத்து போய்டுன்னு நினைக்கிறேன். இதுதான் மெனாரெல்லாம் ஒன்றும் கிடையாது. பழைய காலத்து பில்டிங்காக தான் இருக்குது. அல் தௌஹீத் மஸ்க். இந்த மாஸ்க்குள்ளே என்ட்ராக போகிறேன். மஹ்ரிப் தொழுகைக்காக போய்ட்டுருக்கேன். ஸோ நோ பார்க்கிங் 7 AM to 8 AM ஃப்ரைடே ஸ்ட்ரீட் கிளீனிங். அப்புறம் இவங்கெல்லாம் எங்கே போய் போடுவாங்க? பார்க்கிங் போடாதாண்டாக்கா எங்கே போய் போடுவாங்கண்ணே? அந்த பிஸ்மில்லாஹ் ரஹ்மான். பள்ளிவாசலுக்குள்ள நுழைஞ்சாச்சு. இதுதான் பள்ளிவாசல். Legend Discovery subscribe பண்ணுங்க.